அந்த குழந்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஸோ பாலுக்காக அழுதுருக்கும் போது அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூக்கி போட்டு அடிக்கிறாங்க, செவுத்துல போட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஒரு பொம்மையை என்ன தூக்கி போடுற மாதிரி அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணனாத அந்த அதுவும் முக்கியமாக பார்த்தோன்னா அஸ்கர் அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த வேலையை அவருன்னு சொல்லக்கூடாது, நாயின்னு தான் சொல்லணும். ஸோ தூக்கி போட்டு செவுத்துல அடிச்சிருக்கான். அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிகரெட் லைட்டில் வந்து சுட்டிருக்காங்க, அங்கே உடம்புல வந்து தீக்காயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கான். பயங்கரமாக அடித்து கை காலெல்லாம் முறிச்சு விட்ருக்கான். இதை அந்த குழந்தையுடைய தாய் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது தான் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். அவங்க பார்த்தோன்னா இந்த குழந்தைய வந்து இவ்வளோ சித்திரவதை பண்ணுறத கொடுமையாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, தடுக்காமல் எதுவுமே பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அந்த தாய். தாய் கிடையாது, அது பேய் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தயவு செஞ்சு